யுக கோட்பாட்டை படைத்தவர் கிருஷ்ணரே. கிருஷ்ணன் உண்மையில் 5 யுக கோட்பாட்டை தான் படைத்தார். இந்த ஐவகை நிலங்களும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று தமிழ் இலக்கியங்கள் குறிக்கின்றன. ஆனால் கிருஷ்ணன் வாழ்ந்தது தென்னிந்தியாவில்தான். இங்கு பாலை நிலம் இல்லை. எனவே 4ஆம் யுகமான கலியுகத்தை கிருஷ்ணன் பாலை நிலத்தின் பெயரால் அழைத்தது வியப்பை அளிக்கலாம். ஆனால் இங்கு ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை. பாலை நிலத்திலிருந்து தமிழகம் வந்த மக்களால் கலியுகம் பிறந்திருக்கலாம் அல்லவா? கசார் பகுதியைச் சேர்ந்த சகுனி சுமேரிய பாலைவனத்தை கடந்து பாரசீக குடா வழியாக வணிகம் செய்ய தமிழகம் வந்தான். பாலைவனத்திலிருந்து வந்த சகுனி தமிழகத்தில் சூதையும் சூதாட்டத்தையும் விதைத்து மகாபாரதம் எனும் மாபெரும் யுத்தத்தை உண்டாக்கினான். எனவே யூதர்களால் போரும் அழிவும் வந்ததால் யூதர்களின் பெயரால் கலியுகத்தை கிருஷ்ணன் பிரகடனப்படுத்தியிருக்கலாம் அல்லவா? கலியுகம் என்பது காளியின் யுகம் என்றே பொருள். யூதர்களுக்கும் காளிக்கும் உள்ள தொடர்பை அறிந்தவர் தானே கிருஷ்ணன். அந்த தொடர்பு என்ன? யூதர்களுக்கும் காளிக்கும் உள்ள தொடர்பை அலசும் முன்பாக தான் இறக்கும் தினத்திலிருந்து கலியுகம் பிறக்கும் என்று தனது இறப்போடு கலியுக பிறப்பை கிருஷ்ணன் இணைத்து சொன்னதற்கான காரணத்தை அறிந்து கொள்வோம். யுகங்களின் கால எல்லைகள் குறிப்பிட்ட நாட்களால் வரையறுக்கப்படுவதில்லை. சான்றாக கிருஷ்ணன் கிருதயுகம் முடிந்ததையும் திரேதயுகம் தொடங்கியதையும் எந்த ஒரு குறிப்பிட்ட தேதியாலும் வரையறுக்கவில்லை. மேலும் திரேதயுகம் முடிவடைந்ததையும் துவாபர யுகம் தொடங்கியதையும் கிருஷ்ணன் எந்த ஒரு குறிப்பிட்ட தேதியாலும் வரையறுக்கவில்லை. அந்த யுக மாற்றங்கள் மெதுவாகவும் படிப்படியாகவும் நிகழ்ந்ததால் யுக மாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட நாளால் யாராலும் குறிக்கவும் முடியாது. ஆனால் அதே கிருஷ்ணன் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கியதை ஒரு குறிப்பிட்ட நாளால் வரையறுக்கிறார். தான் இறக்கும் அன்று துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்கும் என்று சொன்னார். இது ஆய்வு செய்ய வேண்டிய வியக்க வைக்கும் செய்தி. எதனால் அவர் அப்படி சொன்னார்? மகாபாரத போர் நடந்தது சகுனி எனும் யூதனால் என்பதை கிருஷ்ணன் நன்கு அறிந்தவர். யூதர்கள் வியாபாரிகள் என்றும் அவர்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் சிக்கல்களை உருவாக்குகின்றனர் என்றும் கிருஷ்ணன் நன்கு அறிந்திருந்தார். கிழக்கில் கடலை ஒட்டியுள்ள மருத நிலத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில் வாழ்ந்த இடையரான கிருஷ்ணன் போருக்கு பிறகு துவாரகை எனப்படும் கொல்லம் துறைமுகத்திற்கு ஏன் குடிபெயர்ந்தார்? எனது அனுமானத்தின்படி தமிழகத்தில் யூதர்களின் நடமாட்டத்தை குறைக்கவே அவர் துறைமுக நகரமான துவாரகையில் குடியேறினார். யூதர்கள் தமிழகம் வருவதை தடுக்க கிருஷ்ணன் யூதர்களுக்கு மட்டும் சிறப்பு நுழைவு வரி விதித்திருக்க வேண்டும். தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்ட இந்த நடவடிக்கையை கிருஷ்ணன் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தனது மறைவுக்கு பிறகு இதே நிலை நீடிக்காது என்றும் கிருஷ்ணன் நம்பினார். யூதர்கள் கொடிய குயுக்தி கொண்டவர்கள் என்பதால் தனது மறைவுக்கு பிறகு யூதர்கள் தமிழகத்தில் நுழைந்து பெருஞ்சிக்கல்களை உருவாக்குவர் என்று கிருஷ்ணன் உணர்ந்திருந்தார். எனவேதான் தனது இறப்புக்கு பிறகு கலியுகம் பிறக்கும் என்றார்.